வணக்கம். பேரறிவும் பேராற்றலும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிட வெற்றிபாலன். ஜூலை மாத ராசி பலனை பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன் பார்ப்பதற்கு இந்த மாத பலன்களாகிய மாத கிரகங்கள் ஆகிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களுடைய கோல்சார நிலைகளை வைத்துதான் மாத பலன்கள் நம்ம சொல்லுவோம். இந்த 4 கிரகங்களுடைய இந்த கோல்சார நிலவரத்தை இந்த மாதம் எப்படிலாம் கிடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல சூரியன் எடுத்துக்கலாம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிதுன ராசியில தொடங்குகிறார். அவர் கடக ராசிக்கு இந்த மாதத்தினுடைய ஜூலை 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே ஜூலை 8ஆம் தேதி வக்ரகதியிலிருந்தே அப்படியே கடந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசி மண்டலத்தை போய் பயணிப்பார். இது புதன் பகவானுடைய நிலவரம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில ஆரம்பத்தில் இருக்கிறாரு. வருகின்ற 5ஆம் தேதி முதல் கொண்டு சிம்மத்துக்கு பயணிப்பார். அப்போ அவர் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் சிம்மத்தில் இருக்கிறதுனால சிம்மத்துல தான் அவரை நம்ம பயன்படுத்திக்கலாம். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் தன்னுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடமாகிய ரிஷபராசி மண்டலத்தை பயணிக்கிறார். இதுதான் கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். மற்றபடி குரு பகவான் கடகராசியில் சஞ்சாரிக்கிறார். சனி பகவான் மீனத்தில் பயணிக்கிறார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். கடக ராசியில் புதன் பகவான் வக்ரகதியில் ஆரம்ப காலத்தில் இருக்கிறாரு. ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரகதியாக இருந்து இந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்கு பின்னோக்கி மிதுன ராசி மண்டலத்துக்கு செல்கிறார். அப்போ உங்களுடைய 12ஆம் இடமாகிய மிதுன ராசி மண்டலத்துக்கு போகும் பொழுது விரய செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அந்த விரய செலவுகளை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய திறமையை பொறுத்து. வீண் விரயங்கள் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். அந்த வீண் விரயன்றது தேவையில்லாத விரயங்கள், அதாவது அதுல ஒரு பணம் போட்டால் திரும்பி வராது, அந்த மாதிரி நடக்கிறதுல வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பணங்கள் கையில வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை முதல்ல சேஃப்டி பண்ணிடுங்க. தொழில்துறையில முதலீடு செய்யணும்னு நினைக்கும் போது உங்களுடைய சுயஜாதகத்தை நல்லா பரிசீலனை பண்ணி அதுல தசாபதிகள் எப்படி நடக்குது பார்த்துட்டோம்னா நீங்க முதலீடு செய்யுங்க. ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கும் சரி இந்த கடக ராசிக்கும் சரி கொஞ்சம் பின்னடைவு தான். ஏன்னா புதன் பகவான் வக்ரகத்தில் இருப்பதனால இந்த பின்னடைவு. உங்கள் ராசியிலே குரு பகவான் ஆட்சி பலமாக குரு பயிற்சியோட இப்ப இருக்கும் பொழுது கூடவே சுக்கிரனும் வர்றதுனால அதில் ஒரு பலன்கள்லாம் இருக்குது. குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்த பலன்கள் சிலது உண்டு, குடுப்பனைகள் உண்டு, அதெல்லாம் உங்களுக்கு வரும். குடுப்பனைகள் இருந்தாலும் இந்த தடை செய்யக்கூடிய புதன் பகவானுடைய தடைகளும் வரும். அதுக்கு தான் முன்னெச்சரிக்கை சொல்லி வைக்கிறேன். நீங்க முதலீடுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் இந்த மாதங்கள்ல பார்த்து செய்யுங்க. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு வருகின்ற 17ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போறாரு. அதனால சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு வர்றதுனாலையும் சில ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்குலாம் உண்டு. ஆனா 12ஆம் இடத்தில் விரயத்துல சூரிய பகவானத்துல இந்த ஜாதகருடைய தந்தை வழி மூலியமாக விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இவர்கள் வெளிநாடு போவதில் இந்த மாதம்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் தள்ளி அடுத்த மாதத்துக்கு போறதுக்கு பிரயாணம் செய்து வச்சுக் கொள்ளலாம். ஏன்னா வக்ரகதியில் புதன் பகவான் 12ஆம் இடத்துக்கு போகும்போது 12ஆம் இடம் தான் அயல் நாடு வெளிநாடு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல போகும்பொழுது நமக்கு இந்த காலகட்டத்துல வக்ரத்தில் இருக்கக்கூடிய புதனால தவிர்த்து கொண்டு அடுத்த மாதங்களில் செல்வதெல்லாம் கொஞ்சம் சிறப்பான ஒரு யோக பலனாக தான் கொடுக்கும். அதனால கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதனால் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் கொஞ்சம் வாக்கு சொல்வதில் அடுத்தவங்களுக்கு உத்தரவு கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உத்தரவு கொடுங்க. நான் செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா செய்தி கொடுக்கும் போது உங்களால் அங்கே தடங்கள் ஏற்படும் போது நீங்க தான் உங்களுக்கு தான் அந்த பேர் உங்களுக்கு பெறும். அதனால உத்தரவாதம் எதுவும் கொடுக்காதீங்க, பார்க்கலாம்னு சொல்லுங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு உங்க வேலைகளை இந்த மாதங்களில் கடத்திட்டு போயிட்டே இருங்க. கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 60-40 தான். 60 சுப பலன், 40 ஒரு நடுத்தரமான பலன் தான். நம்மளுடைய வெற்றி astro.inல அனைத்து விதமான சர்வீஸ்கள், பொதுமக்களுக்கு தேவையான ஜோதிட சார்ந்த அனைத்து விதமான சர்வீஸ்களை அதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த சர்வீஸ் தேவையோ அந்த சர்வீஸ்குள்ள நீங்கள் உள்ள உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்றபடி எங்களுடைய டீம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு ஜாதக ரீதியான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் சிறந்த விதமாக ரொம்ப அலக்கழிப்பு இல்லாமல் நேர்த்தியாகவும் உடனடி தீர்வாகவும் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு சர்வீஸுக்கும் என்ன பலாபலன்களை கொடுக்கலாம், எந்த கோயில்களுக்கு போனால் இவர்களுக்கு அந்த ரெமெடி கிடைக்கும், எந்த விதமான ஒரு பரிகாரங்களை செஞ்சால் எங்களுக்கு ரெமெடி கிடைக்கும்ன்றதெல்லாம் நாங்கள் அதில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இந்த சர்வீஸ்குள்ளே நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் தெரியப்படுத்துங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஏன்னா நம்ம உறவினர்கள், மற்றவர்கள், நண்பர்கள் எல்லாமே ஏதோ ஒரு சில பிரச்சனைகள்ல இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வெப்சைட்டை நீங்க அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா, அவங்க பார்த்துட்டு உள்ள வந்தாலும் அவங்களும் இதில பலன் அடைவாங்க. அதனால உங்களுக்கும் அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் ஒவ்வொருத்தரும் கூட்டா சேர்ந்து அனைத்து விதமான நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும்ட்டு கருதுறேன். அதனால எல்லாரும் பயன்படுத்தணும். எல்லாரும் ஆதரவு குடுக்கணும். உங்கள எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.